ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்கை எடுத்து பேசியிருக்கோம்னா ஒலிம்பிக் போட்டியை பற்றி தான் பேசியிருக்கோம். ஒலிம்பிக் போட்டியானது பார்த்தீங்கன்னா எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு கனவாக இருக்கும். ஒலிம்பிக் போட்டிகளை கலந்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம தங்க மெடல் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கிற இந்த ஒலிம்பிக் போட்டியோட ஹிஸ்ட்ரி என்ன, அது பார்த்தீங்கன்னா எப்படி தோன்றுச்சு, அது யாரால தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டிகளில் இருக்கிற கேம்ஸை பார்க்கறக்கும், அதில் பார்த்தீங்கன்னா யார் மெடல் அடிக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறக்கும் நிறையா பீப்புள் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருப்பாங்க. இப்படி எல்லா மக்களுமே ஆர்வம் காட்டுற இந்த ஒலிம்பிக் போட்டி பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பண்டைய கிரேக்கர்களால் ஒலிம்பிக் போட்டி பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. இந்த பண்டைய கிரேக்கர்களால் இந்த ஒலிம்பிக் போட்டி உருவாக்கப்பட்டாலும் பண்டைய காலம் முதல் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டியானது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக கருதப்படுது. முதலாக இந்த ஒலிம்பிக் போட்டி பார்த்தீங்கன்னா எந்த வருடம் நடந்ததுன்னா கிமு 776 தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதுவும் கிரேக்கர்களால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டி கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இருந்த கிரேக்கர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டியை நடத்தியிருக்காங்க. அந்த 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சண்டையாக இருந்தாலோ ஒரு போராக இருந்தாலோ அந்த போரை நிப்பாட்டிட்டு இந்த போட்டிகளில் மையம் செலுத்தியிருக்காங்க. அதாவது இந்த போட்டிகள் முடிகிற வரைக்கும் அந்த போரை வந்து தள்ளி போட்டிருக்காங்க. எல்லா நாட்டு மக்களும் இந்த ஒலிம்பிக் போட்டிகளை கலந்துக்கணும் அப்படின்றதும் அவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு. கிரேக்கர்கள் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஒலிம்பிக் போட்டியை முக்கியமாக நடத்தியிருக்காங்கன்னா அவங்களோட கடவுளான ஜேஸ் கடவுளோட நினைவாக தான் இந்த ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தியிருக்காங்க. இப்படி நடத்தும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருந்திருக்கு. அதில் முக்கியமான ரூலுனா பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டிகளை கலந்துக்கூடாது, ஏன் இந்த ஒலிம்பிக் போட்டியை பார்க்கவே கூடாது அப்படின்ற ஒரு ரூலும் முக்கியமாக இருந்திருக்கு. இப்படி ரொம்பவே சிறப்பாக நடந்துட்டு இருந்த இந்த ஒலிம்பிக் போட்டி பார்த்தீங்கன்னா கிபி 393 ரோமானிய பேரரசரான தியோடஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் போட்டிகளை பார்த்தீங்கன்னா மதம் காரணமாக தடை செஞ்சுருக்காரு. இப்படி அவர் தடை செஞ்சதுக்காக நிறைய ரீசன்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா மத காரணம் காட்டி இதை தடை செஞ்சுருக்காரு. இப்படி தியோடஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டிகளை தடை செஞ்சாலும் அதுக்கு அடுத்த வந்த அரசர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டியை ஒரு பெரும் பொருட்டாக எடுத்து யாருமே எடுத்து நடத்தவே இல்லை. இந்த ஒலிம்பிக் போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா நவீன காலம் வரைக்கும் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே தான் இருந்தது. இப்படி நவீன காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டிகளை யாருமே ஒரு முக்கியமான பொருட்டாக எடுத்துக்காமல் இருக்கும்போது பாரான் பியர் டி கூபர்டின் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் இந்த ஒலிம்பிக் போட்டிகளை எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா 1894 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துறதுக்கான முயற்சிகளை எடுத்திருப்பாரு. அப்படிதான் பார்த்தீங்கன்னா முதல் ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1896ஆம் ஆண்டு ஏதென்ஸில் நடந்திருக்கும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் போட்டி வந்து ஏதென்ஸில் தான் நடந்தது. ஒலிம்பிக் போட்டிகளை பார்த்தீங்கன்னா நடத்துவதற்கான ஒரு முக்கியத்துவத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒன்று உருவாக்கப்படுது. இந்த சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி பார்த்தீங்கன்னா எதுக்காக உருவாக்குறாங்கன்னா எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1896க்கு அப்புறம் ஒலிம்பிக் போட்டியானது 4 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த ஒலிம்பிக் போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 30 ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 30 ஒலிம்பிக் கேம்ஸுமே 19 நாடுகளில் நடந்திருக்கு. நான் வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் ஒலிம்பிக் போட்டியானது கிரேக்கர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிரேக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை அனுமதிக்கவே இல்லை இந்த ஒலிம்பிக் போட்டிகளை கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1896 பார்த்தீங்கன்னா முதல் ஒலிம்பிக் போட்டி நடந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1900 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒலிம்பிக் போட்டி நடந்திருக்கும். இந்த செகண்ட் ஒலிம்பிக் போட்டியில் தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் முதல் முறையாக கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விடுறாங்க. இந்த ஒலிம்பிக் கேமில் பார்த்தீங்கன்னா முதலாக கலந்துக்கிட்ட பெண் யாருன்னா 5 முறை விம்பிள்டனை வென்ற முதல் டென்னிஸ் வீராங்கனையான சார்லட் கூப்பர் தான் முதல் பெண் ஒலிம்பிக் வீராங்கனை ஆவார். இவங்க தான் முதல்ல ஒலிம்பிக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னும் பண்ணியிருப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 1900 பெண்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் போட்டியில் அறிவித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து வர்ற ஒலிம்பிக் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ 2020 பார்த்தீங்கன்னா 48.9% பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் ஜோதி அல்லது ஒலிம்பிக் ஃப்ளேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1928 ஆம்ஸ்டாவில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த ஒலிம்பிக் ஜோதியானது ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றுவாங்க. இந்த ஒலிம்பிக் ஜோதி முறையை மாற்றிட்டு நவீன ஒலிம்பிக் டார்ச் ரிலே அப்படின்ற ஒரு முறையை வந்து பார்த்திங்கன்னா 1936 பெர்லினில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க.
இந்த ஒலிம்பிக் போட்டியானது நிறைய கேம்ஸை உள்ளடக்கி இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி அண்ட் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் அண்ட் வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வில்வித்தை, தடகளம், பூப்பந்து போன்ற விளையாட்டு போட்டிகளை நடத்துவாங்க. அண்ட் இந்த வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பனிச்சறுக்கு, ஐஸ் ஹாக்கி அண்ட் ஸ்கேட்டிங் போன்ற இந்த விளையாட்டுகள் எல்லாம் நடத்துவாங்க. இப்படி தான் இந்த ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒலிம்பிக் போட்டிகளில் மிக முக்கியமானது ஒன்றுன்னா ஒலிம்பிக்கோட ஃப்ளாக் தான். அந்த ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை, சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு 5 நிறத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 நிறமும் 5 வளையங்களில் உள்ளடக்கி இருக்குது. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த ஒலிம்பிக் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா யாரால் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 20ஆம் ஆண்டு நினைவாக 1914 பாரிஸில் நடத்தப்பட்ட ஒலிம்பிக் ஜூப்ளி காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாகை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த ஃப்ளாகை பார்த்தீங்கன்னா 1913 பியர் டி கூபன் அப்படின்ற இந்த ஒலிம்பிக் கேம்ஸை ஸ்டார்ட் பண்ணுறவர் தான் பார்த்தீங்கன்னா அதை டிசைன் பண்ணி கொடுக்குறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் ஃப்ளாகையும் பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. இந்த ஒலிம்பிக் ஃப்ளாகில் இருக்கிற ஒவ்வொரு நிறமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டையுமே குறிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டு ஃப்ளாக்ல இருந்து ஒவ்வொரு நிறத்தை எடுத்து இந்த ஒலிம்பிக் ஃப்ளாகை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் ஆனது இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. இந்த ஒலிம்பிக் பார்த்தீங்கன்னா 1776 ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒலிம்பிக் ஆனது 2024 பாரிஸில் நடந்தது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 26 டு ஆகஸ்ட் 11 வரைக்கும் இப்போ நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் ஒலிம்பிக் போட்டிகள் வந்து எங்கே நடக்கும் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இப்போவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2026 16 பிப்ரவரி இட்டாலியிலையும், 2028 14 ஜூலை யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே அந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கிறதுக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த நாடுகள். அவ்வளோதான் கைஸ், இதுதான் ஒலிம்பிக்கோட ஹிஸ்ட்ரி. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.